தமிழகத்தில் 2026 வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றனர். அதேபோல மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராகிவிட்டது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ். தொடர்ந்து 4வது முறையாக அங்கு வெற்றி கொடி நாட்ட பல்வேறு வியூகங்களுடன் களம் இறங்கியிருக்கிறது மம்தா பானர்ஜி. 1975 மேற்கு வங்க அரசியல் களத்தில் காங்கிரஸ் கொடியேந்தி களம் இறங்கினார் மம்தா. மத்தியில் ஆண்ட காங்கிரசுக்கு எதிராக பெரும் புரட்சி போராட்டத்தை நடத்தி வந்த ஜெயப்பிரகாஷ் நாராயணனுக்கு எதிராக மம்தா நடத்திய போராட்டம் இந்திராவை கவர வெகு விரைவில் மாநில மகளிர் அணி பொறுப்பு மம்தாவிற்கு வழங்கப்பட்டது. 1997 வரை காங்கிரஸில் பயணித்த மம்தாவிற்கு மாநில தலைவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் 1998 ஜனவரியில் திரிணாமுல் காங்கிரஸ் என்னும் தனி கட்சியை தொடங்கினார் மம்தா. பெரும் இளைஞர் படை மம்தா பக்கம் வரவே மேற்கு வங்கத்தில் வலுவிழந்தது காங்கிரஸ். வங்கத்தை ஆண்ட சிபிஎம் அரசிற்கு எதிராக மாநிலம் முழுவதும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார் மம்தா. ஜோதி பாசு, புத்தவ்தேவ் பட்டாச்சாரியார் என மக்களின் மனம் கவர்ந்தவர். கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒற்றையாளாக எதிர்கொண்டவர். இதனால் மேற்கு வங்க மக்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் மம்தா. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதற்காக பலன் கிடைத்தது. மேற்கு வங்காளத்தில் 34 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்டியெழுப்பிய கோட்டையை தகர்த்து தன் கொடியேற்றினார் மம்தா. காங்கிரஸ், சிபிஎம் கட்சிகளை ஓரங்கட்டியவர் மம்தா. இப்போது மாநிலத்தில் பெரும் சவாலாக மாறி இருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய விசாரணை அமைப்புகளின் வளையத்திற்குள் பல்வேறு திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் சிக்கினார்கள். அதோடு தொடர் ரெய்டுகள் மூலம் கட்சியை உடைக்க திட்டமிட்டிருக்கிறது பாஜக என்றார் மம்தா. அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் சிக்கிய திரிணாமுல் காங்கிரசின் நிறுவன உறுப்பினர் முகுல் ராய் 2017 பாஜக பக்கம் தாவி மம்தாவிற்கு அதிர்ச்சி கொடுத்தார். தொடர்ந்து பல எம்எல்ஏக்கள், சில அமைச்சர்கள் பாஜக பக்கம் தாவினர். 2020 நவம்பரில் மம்தாவின் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து மாநில அமைச்சர் சுவேந்து அதிகாரியும் பாஜகவிற்கு தாவ தேர்தல் களம் சூடுபிடித்தது. பாஜகவின் அரசியல் ஆட்டங்களுக்கு ஈடு கொடுத்து சென்டிமெண்ட் பிரச்சாரங்களை கையில் எடுத்த மம்தாவிற்கு அமோக வெற்றி கிடைத்தது. மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 215 தொகுதிகளை வென்றது திரிணாமுல் காங்கிரஸ். அதே நேரம் 2016 3 இடங்களில் மட்டும் வென்றிருந்த பாஜகவிற்கு 77 இடங்கள் கிடைத்தனர். மேலும் நந்தி கிராம தொகுதியில் மம்தாவை எதிர்த்து போட்டியிட்ட சுவேந்து அதிகாரி வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றே மீண்டும் முதல்வர் அரியணை ஏறினார் மம்தா. மம்தாவை வீழ்த்தியதை பெரும் வெற்றி என கருதிய பாஜக 3வது முறையாக மம்தா முதல்வரான பிறகு முகுல் ராய் உட்பட பல எம்எல்ஏக்களும் மீண்டும் திரிணாமுலுக்கு திரும்பினர். சுவேந்து அதிகாரி எதிர்க்கட்சி தலைவரானார். மம்தா ஆட்சியில் எழும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எதிராக தொடர் குரல் எழுப்பியது பாஜக. மம்தாவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கிளப்புவதே பாஜக தான் என்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சந்தேஷ்காலி பகுதியில் பெண்கள் பலருக்கு திரிணாமுல் நிர்வாகி ஷாஜகான் பாலியல் தொல்லை கொடுப்பதாக சொல்லி போராட்ட களத்தில் குதித்தது பாஜக. ஸ்டிங் ஆபரேஷன் செய்து போலியாக பிரச்சனையை கிளப்புகிறது பாஜக என வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டது திரிணாமுல். பாராளுமன்ற தேர்தலில் மம்தா கட்சியே பெரும் வெற்றி பெற்றது. 2026 தேர்தலுக்கு முன்பாகவும் மத்திய விசாரணை அமைப்புகள் திரிணாமுல் காங்கிரசாரை துரத்த தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக மம்தாவின் மருமகனும் கட்சியின் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பானர்ஜியை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கிறது. நெருக்கடி தாங்க முடியாமல் பாஜக பக்கம் தாவ போகிறார் அபிஷேக் என்ற தகவல் வேகமாக பரவியது. இந்த நிலையில்தான் கட்சி நிர்வாகிகளுக்கான மாநாட்டை கூட்டிய மம்தா. அதில் அவர் ஆற்றிய எழுச்சி உரை திரிணாமுல் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. மம்தாவிற்கு முன்பாக பேசிய அபிஷேக் பானர்ஜி, பாஜக பக்கம் நான் செல்ல போவதாக பாஜகவிற்கு தாவிய துரோகிகளே வதந்தியை பரப்புகின்றனர். நான் துரோகி அல்ல, என் கழுத்தை அறுத்து போட்டாலும் மம்தா பானர்ஜி சிந்தாபாத் என்றே முழக்கமிடுவேன் என்றார். பின்னர் பாஜக மீது அதிர்ச்சிகர குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்து பேசிய மம்தா, தேர்தல் நெருங்கியவுடன் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை,
சிபிஐ ஆகிய அமைப்புகள் மேற்கு வங்காளத்தில் வேலையை தொடங்கிவிட்டனர். அதேபோல தேர்தல் ஆணையத்தின் மீது செல்வாக்கு செலுத்தவே ஞானேஷ்குமாரை தேர்தல் ஆணையராக நியமித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, டெல்லி போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததுதான் வெற்றி பெற்றது பாஜக. அதையே தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வங்கத்திலும் செய்ய நினைக்கிறது பாஜக. அதற்காக அசோசியேஷன் ஆஃப் பில்லியன் மைண்ட்ஸ் இந்தியா 360 என்ற 2 நிறுவனங்களை வங்கத்தில் களம் இறக்கி பழைய வாக்காளர்களை நீக்கிவிட்டு அதே தேர்தல் அட்டை எண்ணில் ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்து வருகிறது பாஜக. இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து ரயில் மூலம் மக்களை அழைத்து வந்து வாக்களிக்க வைக்கும் திட்டத்தில் இருக்கிறது பாஜக. இதை தடுக்க மாநில அளவில் கமிட்டி ஒன்றை அமைத்திருக்கிறேன். நமது நிர்வாகிகளும் வாக்காளர் பட்டியலை நேரடியாக சரிபார்க்கும் வேளையில் உடனடியாக இறங்குங்கள். பாஜகவை வீழ்த்தி மேற்கு வங்காளத்தை வெற்றி பெற வையுங்கள். கவலைப்படாதீர்கள். டெல்லி, மகாராஷ்டிரா போல பாஜகவால் இங்கு வென்றிட முடியாது. தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை நீக்காவிட்டால் அவர்களது அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம். 2006 நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த என்னால் இப்போது அதை செய்ய முடியும். எதிர்வரும் தேர்தலில் கடந்த முறை வென்ற 215 சீட்டுகளை விட 1வது அதிகம் பெற வேண்டும். அதை நோக்கி பயணிப்போம். நாம் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது. காங்கிரஸ், பாஜக, சிபிஎம் வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதேபோல கலவரத்தை தூண்டி வெற்றி பெற சிலர் முயற்சிக்கின்றார்கள். அவர்களை நாம் கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருந்தார். மம்தாவின் குற்றச்சாட்டை மறுத்து பாஜக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதேபோன்ற குற்றச்சாட்டை மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா தேர்தலில் 5 மாதங்களுக்குள்ளாகவே 39 லட்சம் புதிய வாக்காளர்களை இணைத்து பாஜகவிற்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்றார் ராகுல். உத்தவ் தாக்கரே அணியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க கூடியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து மாநிலம் விட்டு மாநிலம் கடத்தி வாக்களிக்க வைத்து வெற்றி பெறுகிறது பாஜக. மகாராஷ்டிராவில் புதிதாக 39 லட்சம் பேர் இணைக்கப்பட்டது போல அடுத்த தேர்தல் நடக்கும் பீகாரிலும் செய்வார்கள் என எச்சரித்திருந்தார். மேற்கு வங்க அரசியல் பார்வையாளர்களோ ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரம் மம்தாவிற்கு எதிராக மாநிலம் முழுவதும் எதிர்ப்பலையை உண்டாக்கியது. யாரையோ காப்பாற்ற சந்தீப் ராய் என்ற ஒருவனை மட்டும் கைது செய்து நாடகம் போடுகிறது மம்தா அரசு என மருத்துவர்கள் கொந்தளித்தனர். அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தது பாஜக. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஆனால் சிபிஐயும் மேற்கு வங்க காவல்துறையை கைது செய்த சந்தீப் ராயை மட்டுமே நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்தியது. இதனால் பாஜகவிற்கு பெரிய மைலேஜ் கிடைக்காமல் போனது. அரசு மருத்துவர்கள் மத்தியில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க காய்களை நகர்த்தும் மம்தா ஊதிய உயர்வு, பணி நேரத்திற்கு பிறகு 30 கிலோமீட்டருக்கு தனியார் கிளினிக் நடத்தி கொள்ள அனுமதி, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு மீண்டும் பணி என அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். பாஜக திரிணாமுல் நிர்வாகிகள் மீதான வழக்குகளை கையில் எடுத்து காய் நகர்த்தி வந்தாலும் மம்தாவிற்கு எதிராக முன்னிறுத்த மாநில அளவில் வலுவான முகமில்லை. ஆகவே மோடியா தீதியா என்ற முழக்கத்தையே அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்றார். ஆக மேற்கு வங்கத்தில் வெல்லப்போவது மோடியா மம்தாவா என்பதை ஓராண்டிற்கு முன்பாகவே கணிப்பது சுலபம் அல்ல. ஆனால் 2026 மேற்கு வங்க அரசியல் களம் பரபரப்பாக்க போவது மட்டும் நிச்சயம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.